இல்லைன்னா கண்ட கண்ட தருதலைகளை எல்லாம் தலைவராயிரும். படம் நடிச்சுட்டா போதும், தலைவா வா, தமிழ்நாடு உனக்கு காத்திருக்குது. எங்கிட்டா காத்திருக்குது? எங்கிட்டு காத்திருக்குது? என்ன கொடுமை! உடனே நாடாள வந்த மகராசா பாட்டை போட்டுறேன். குட்டிப்பால் வட்டிப்பால் குடிச்சவனோட நம்ம பேசிக்க முடியாது. இவர்கள் தருதலைகளை புனிதர்களாக்க போராடுவார்கள். நாம் உண்மையிலே ஒரு புனிதனை தலைவனாக ஏற்றிருக்கிறோம். ஒருத்தர் இருக்கா இராணுவத்தில், துப்பாக்கி இருக்குல்ல, அதில் போய் அன்னமடத்தை வச்சுட்டான். அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றினே இராணுவம் வளைச்சிருச்சு இராணுவம். அப்புறம் அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்கள் மூத்தவர் அப்படியே கட்டை பாதி அப்படியே நிற்கிறாரு. சரி, இதனால தான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இந்த 10 நிமிஷத்தில் பரபரப்பாயிருங்க. பஞ்சாப்லாம் நிறைய சொந்தக்காரங்க எனக்கு. 70-80 வயசு ஆகலாம். சிமான்னா என்ன அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று பெரும்பாவளன் பாரதி பாடுறான். அந்த பாவலனின் கண்ட அக்கினி குஞ்சு என்பது நம்மண்ணன் பிரபாகரன் அவர்கள்தான். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய பெருங்கோயில் என் புரட்சி பாவலன் பாடுறான். அப்படி செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க வந்த வெந்தனல் வேறு யாரும் இல்லை, என் உடன் பிறந்தார்களே, நம் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். முன்னன் தோன்றிய நிலத்தில் முயர்த்தவர், மூத்த தமிழ்மொழிக்கு உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அடர்ந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் நாயாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைங்கிறார் பாவலரேர் பெருஞ்சித்திரனார் அவர்கள், நம்முடைய தாத்தா. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவள், தேனுவில் முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்டரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் இன்று இவர்கள் அடிமைகள். அந்த அடிமை நிலையிலிருந்து அன்னை தமிழினத்தை மீட்க வந்த மீட்பன் தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். உலகத்தில் எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஒப்பற்ற புரட்சியாளன் நம்முடைய தலைவர். என் அன்பிற்குரியவர்களே, ஜூலியஸ் சீசர் பிறந்தான், ரோமானிய இனம் பெருமையடைந்தது. செங்கிஸ்கான் பிறந்தான், மங்கோலிய இனம் பெருமையடைந்தது. அலெக்சாண்டர் பிறந்தான், கிரேக்க இனம் பெருமையடைந்தது. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார், வங்காளி இனம் பெருமையடைந்தது. அதை போலவே நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் பிறந்ததால் தமிழ் பேரினம் பெருமை அடையும். எந்த புரட்சியாளரும் என் தலைவனுக்கு ஈடாக முடியாது. கிவ விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர்கள் வேறு நாட்டில் தங்கியிருந்து போராடினாலும் படை உதவி கேட்டார்கள். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட மற்ற நாடுகளில் படை உதவி கேட்டார். வேற நாட்டில் தங்கியிருந்து இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினார்கள். யாசர் அராபத்தும் அப்படித்தான். எந்த நாட்டிற்கும் செல்லாமல் சொந்த நாட்டிலே சொந்த இன மக்களையே படையாக திரட்டி போராடிய உலக வரலாற்றின் புரட்சியாளர் நம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். போர் சூழலே ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை நிறுவியவர் நம்முடைய தலைவர் தான். சிங்களர்கள் நம்மோடு சண்டை செய்தார்கள் 35 ஆண்டுகளாக. என் அன்பிற்குரியவர்களே, அவன் கடன் வாங்கி கையெழுத்து போடாத நாடே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சீர்கேட்டிற்கு காரணமே அவன் கடன் வாங்கியதுதான். ஆனால் உலக நாட்டில் எந்த நாட்டிலேயாவது பிரபாகரன் ₹1 கடன் வாங்கியிருப்பான், கையெழுத்து போட்டிருப்பார் என்று யாராவது சொல்ல முடியுமா? பாட்டி வடை சுட்டு வித்த காசுல படை எட்டி புரட்சி செய்த புரட்சியாளர் உலக வரலாற்றிலே பிரபாகரன். தலைவன்னா சும்மா தலைவன் கிடையாது. தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்துக் கொண்டு சுவையை கொடுக்கும் உப்பை போல இருக்கணுங்கிறான்.
தலைவன் என்பவன் தன்னையை எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தியை போல இருக்கணுங்கிறான். இரண்டுமாக இருந்த தலைவன் நம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். அவன் நம் தலைவன் என்றால் அவன் அல்ல, அவனுக்கு பின்னாடி ஒரு பரம்பரை இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளான மாபெரும் வீர பரம்பரை இருக்கிறது. தலைபத்தில் இவங்க தலைபத்தாக்கிட்டாங்க ராவணனுக்கு. கலைபத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். அந்த ராவண பெருந்தகையின் பேரன் நம்முடைய அண்ணன் பிரபாகரன் அவர்கள். நமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையின் நேரடி வாரிசு. தமிழர் என்ற வரலாற்றில் இரண்டு புரட்சியாளர்கள், ஒருவன் தீரன் சின்னமலை, இன்னொன்று நமது தலைவன். ஏன் தெரியுமா என்புடன் பிறந்தார்களே? நம் பாட்டன் பூலித்தேவன் மன்னன், அழகுமுத்துக்கோன் மன்னன், வெள்ளையத்தேவன் நம்ம பாட்டியார் வேலுநாச்சியார் அரசி, பாட்டன் மருதிருவர்கள் மன்னர்கள். படைக்கு வா என்றால் மன்னர் ஆணை, குடிகள் வரணும். ஆனால் சாதாரண ஒரு குடிமகன் தீரன் சின்னமலை, அவன் கூப்பிட்டு படைக்க வருவான். வந்தான். காரணம் என்ன? அவன் புரட்சியாளர், அவன் வீரன். அவன் வீரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மக்கள் திரண்டார்கள். அதை போலவே ஒரே ரத்தம் அதே வீரம் என்று நாங்கள் சுவரட்டில் சும்மா போடல. என் அன்பிற்குரியவர்களே, உண்மையதான் போடுறோம். அதே ரத்தம் அதே வீரம். சாதாரண குடிமகன், எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் தன் இனத்தின் விடுதலைக்கு 6 படை கட்டி போராடினான் என்றால், ஒரு சாதாரண மகன் கூப்பிட்டு வா தாய் நிலத்தின் விடுதலைக்காக சாவோம், வந்து செத்தான் 50,000 பேர். எப்படி இருக்கு? நீ பட்டாசு அங்க வச்சுட்டு காதை பொத்துக்கிட்டு அங்க போய் நிக்கிற, அவன் நெஞ்சிலே குண்டை கட்டிட்டு குதிக்கான். எப்படிப்பட்ட வீரத்தை வார்த்தெடுத்த ஒரு தலைவன், உருவாக்கிய தலைவன். நீங்க அதான் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. புலியே வெளியே வா, சிறுத்தையே வெளியே வா, எலியன உள்ள இகழ்ந்தவர் நடுங்க, புலி என்ன செயல் செய்ய புறப்படு. அப்படி புறப்பட்ட புலிதான் நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் வையம் ஆண்ட வண்டவில் மறவே கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அப்படி எழுந்தவன் நம் உயிர் தலைவன். அப்படி எழுந்தவர் உலக வரலாற்றெல்லாம் படிக்கிறாரு. ஃபிடல் காஸ்ட்ரோ, ஹோசிமின், மாசேதுங் எல்லாத்தையும் படிக்கிறார். எல்லா புரட்சியாளர்கள் தான் எல்லாம். என்ன முடிவு பண்றாரு? அடிமையா வாழ அவருக்கு பிடிக்கல. எனக்கு சொன்னது தம்பிட்ட, அடிமையா வாழ்றது எனக்கு பிடிக்கல. சைவர சொல்றான்ல, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். அவனே சொல்றான். இது என்ன, நீ அர்ஜென்டினா சேகரா, நீ என்ன இங்க கீழ் விடுதலைக்கு வந்து போராடுற? இது ஓ நாடா, உன் தாய் நாடா? ஆமாம், என் தாய் நாடு. எப்படி? உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுங்கிறான். அப்படி அடிமைப்பட்டு ஒரு நிலப்பரப்பு கிடைக்குமானால் அதற்காக போரிட என் கால்கள் தானே நகருங்கிறான். அப்ப எங்கள் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது புரட்சி செய்ய வந்த புரட்சியாளன் எங்குயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அடிமையா வாழ்றதை விட அடிமை வாழ்வினும் உரிமை சாவும் மேலானது. இதுதான் முன்வைத்த முழக்கம். இதுக்கு முன்னாடி நமக்கு இது நடந்திருக்கு நம்ம வரலாற்றில். அந்த வரலாற்றின் வழித்தடத்தில் வாக்கெடுத்தப்பட்ட ஒரு தலைவன் தான் நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். வெள்ளக்காரன் படையெடுத்துட்டு வரும்போது அவன் பீரங்கி வச்சிருக்கான். 1 கிலோமீட்டருக்கு இங்கிருந்து கொண்டு வீசி விட்டுருவான். துப்பாக்கி வச்சிருக்கான். தூர நின்று குறிவாச்சு சுட்டுக்குறான், செத்துருவோம். சண்டைக்கு போனால் சாவோம் தெரியுது. நம்மகிட்ட வேலும் வாழும் தான் இருக்குது. ஆனாலும் நமது முன்னவர்கள்
நமது பாட்டி வேலு நாச்சியாரோ, மருதுபாண்டியரோ, பூலித்தேவனோ, அழகுமுத்துக்கோனோ, சுந்தரலிங்கனாரோ, வெள்ளையத்தேவனோ, தீரன் சின்னமலையோ எல்லாருமே சண்டைக்கு போனால் சாபம் என்று தெரியும், ஆனாலும் போனார்கள். ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதென்பதால் போனார். அப்ப என்ன கோட்பாடு? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அந்த கோட்பாட்டின் உருவாக்கம் தான் நம்முடைய தலைவர். தம்பி கலைஞர் கூட சொல்றாரு பாருங்க, யாரோடும் சேராம அப்படியே நிக்கிறாங்களே, திமிரா நிக்கிறாங்க. எங்கே இருந்து வரல, இங்க இருந்து வந்தது அந்த திமிரெல்லாம். எங்களுக்கு ஒரே கோட்பாடு தான் உலகத்தீரே, எங்கள் அண்ணனின் மொழியை கீதை, அவன் வழியை எங்கள் பாதை. அவன் தனி மனிதன் அல்ல, அவன் தத்துவமாகவே வாழ்ந்தான். உயர்ந்த கொள்கையால், ஒரு புனித கனவால் வார்க்கப்பட்ட பெருமகன். நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா? நம்மெல்லாம் பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்ப எப்படி பயப்படுவோம்? கல்லூரிக்கு அனுப்பவே பயப்படுறோம் இப்பெல்லாம். ஆனால் இந்த பொறுப்பாளர்கள் அலுவலகம் இருக்கும், எங்கள் அண்ணன் நடேசன் அலுவலகம், இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் அலுவலகம் இருக்கும். அங்கே தாய்மார்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை 18 வயசு, 20 வயசு, 21 வயசு திருமணம் பண்ணி கொடுக்குற வயசில் வரிசையாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. எதுக்கு? என் மகன், மூத்த மகன் படையில் போய் சேர்ந்து சண்டை செய், தாய் நாட்டின் விடுதலைக்காக சா. இப்படி யாராவது பெற்ற பிள்ளைகளை தாய்மண்ணின் விடுதலைக்காக கொடையாக கொடுத்த கூட்டத்தில் வந்தவர்கள் நாம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. காரணம் என்ன? காரணம் என்ன? என் மகன் பிரபாகரன் ஒழுக்கமானவன் என்கிற உறுதிதான். உலகத்தில் எல்லா நாட்டு ராணுவத்திலையும் மதுருக்கு சிகரெட் இருக்கு, எல்லா நாட்டு ராணுவத்திலும் இருக்கு, இந்திய ராணுவத்திலும் இருக்கு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தமிழீழ தேசிய ராணுவத்தில் மட்டும்தான் மது, வெத்தலை, புகையில, சிறுட்டு எதுவும் கிடையாது. அடிமை தேசிய இனத்தின் உரிமை மீட்சிக்கு வந்த ஒப்பற்ற புரட்சியாளன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதான் என் தம்பி முரளியும் அவன் தம்பி பிரபாகரனும் ஒப்பில்லா தலைவன் ஒரு காட்சி உருவாக்கத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. சிறந்த படைப்பாக வந்திருக்கு. அந்த இரு தம்பிகளுக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விடுதலையில் பல படிநிலைகள் இருக்குது. அதில் சமூக விடுதலை முதல்ல. பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, உயர்வு தாழ்வு, மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற, சாதிய குடிநிலை ஏற்றதாழ்வுகளற்ற ஒரு சமூக விடுதலை இருக்குது, சமூக விடுதலை. அந்த விடுதலையை முதலில் பெற்றார் தலைவர். நீ என்னவாவும் வெளியில இரு, இயக்கத்துக்குள்ள வரும்போது தமிழனா வா. அதனாலதான் அவ்வளவு உறுதியாக இந்த படையை கட்ட முடிஞ்சது. பிறகு வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. சாதாரண நேத்து சேர்ந்து இயக்கத்தில் சீருடை அணிந்திருக்கிற, புதிதாக வந்திருக்கிற ஒரு கடைசி நிலை போராளிக்கு என்ன உரிமையோ அதே தலைவருக்கு. உங்களுக்கு ஒரு சோப்பு கட்டியா, அவருக்கு ஒரு சோப்பு கட்டி தான். அந்த சோப்பு கட்டி தேஞ்சிருச்சா, புதுசாக ஒரு சோப்பு கட்டி கொடுக்குறாங்களா, இந்த சோப்பு கட்டி இதில் ஒட்டி மறுபடியும் பயன்படுத்துறது. எப்படி இருந்திருக்காரு பாருங்க. இவங்கள மாதிரி 10-20 வீடு கட்ட போராடலை, தன் இனத்திற்காக நாடு கட்ட போராடிய தலைவன். பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்டு போய் இவங்கள மண்டி இல்லை, பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரையும் தாய் நிலத்தின் விடுதலைக்காக களத்திலே பலியிட்ட உலக புரட்சியாளன் நம்முடைய தலைவன் தான். பெரியவன் சால்ஸு, தங்கச்சி எல்லாம் பலியாயிட்டாங்க. பாலாவை காப்பாற்றிருக்கலாம்ல நினைச்சிருந்தா.
எத்தனை முறை எங்கள் அண்ணி வந்து கெஞ்சி பார்த்துட்டாங்க, பெரிய அண்ணி, பாலாவுக்கு என்கிட்ட கொடுங்க, நான் பாலா வச்சுக்கணும். என்னை நம்பி தன் பிள்ளைகளை, எண்ணற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழிவாக்கியிருக்கிறார்கள், சாக கொடுத்திருக்கிறார்கள். அதை போல என் பிள்ளைகளும் தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி சாவதையே நான் விரும்புகிறேன். அப்படி எந்த தலைவன் உலக வரலாற்றில் சொல்லுங்க பாப்போம்? ஒருத்தனும் கிடையாது. எல்லா புரட்சியாளரையும் படிச்சுட்டு சுபாஷ் சந்திர போஸ் தான் அவருக்கு முன்மாதிரி. சுபாஷ் சொல்றாங்க, கொஞ்சம் ரத்தம் தாருங்களேன் அன்பு மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று முழக்கத்தை முன் வச்சார் சுபாஷ். நம்முயிர் தலைவர், நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம் உலகத்தீரே, கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள். ஆயுதம் இல்லை உலகத்தில். எந்த புரட்சி படை, எந்த விடுதலை படை, எந்த இராணுவத்தில் இந்த முறை இருந்துட்டு பாருங்க. ஆயுதம் இல்லை என்ன செய்யலாம்? உயிரை ஆயுதமாக ஏந்துவோம், அவ்வளவுதான். அப்படி உருவானதான் கரும்புலி படை. கரும்புலி படையில் சேர்வதற்கு போட்டி. நீங்க பாருங்க, நாளை கூட மாவீரர் என் தம்பி ஆவணப்படுத்திருக்கான் முரளி, அதை வெளியிட போறேன். அதுல வந்து கெஞ்சுறான், காந்தர்வன் வந்து கெஞ்சுற, அப்படியே அண்ணா என்னை கரும்புலியில் சேர்த்துக்கிறங்க. மில்லர்லாம் அப்படிதான், என்னை கரும்புலியில் சேர்த்துக்கிறங்க. அனுராதபுரத்தை அடிச்ச கட்டாய் தளபதியா போன இளங்கவா 10 வருஷம் கடிதம் எழுதி அண்ணனுடைய மனதை கரைத்து கரும்புலியா சேர்ந்தான். தாயக விடுதலைக்காக தன் உயிரை ஈகம் செய்வதற்கு போட்டி நடந்ததென்றால் அது நம் தலைவனுடைய இராணுவத்தில் தான், அவன் படையில் தான். அதனால அவர் இதை விரும்புறதே இல்லை, பிறந்த நாள் கொண்டாட்டத்தை விரும்புறதே இல்லை. நாளைக்கு வெளியிடுறதுல கூட எங்கள் அண்ணனே பேசுகிறாங்க பாருங்க, நான் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, போராளிகளே என்னை பார்க்க வந்தால் நான் தனியாக ஒதுங்கி போயிடுவேன். ஏன்னு கேளுங்க, 26 அண்ணன் பிறந்த நாள் இன்னைக்கு. நாளைக்கு சங்கர் அண்ணன் இறந்துடுறாரு, அண்ணன் மடியில் தான் இறந்துடுறாரு. அப்போ இன்னைக்கு பிறந்த நாள், சங்கர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவர் கொண்டாட முடியாதுல்ல. அன்னைக்கு நாள் முழுக்க நான் சாப்பிடலைங்கிறாரு. அதனால எந்த பிறந்த நாளையும் நான் சாப்பிட்றதில்லை, முழு நாளும் உணவு இல்லாமல் தான் இருப்பேன்றாரு. எல்லாத்திலையும் நம்ம தலைவர் பேச்சை கேட்கலாம், ஆனால் இதில் கேட்க வேண்டியதில்லை, நம்ம கொண்டாடணும். இதில் கொண்டாடணும். அதில் அதை பேச்சு, அவர் அண்ணன் பேச்சு நம்ம கேட்கறது இல்லை, இதில் கேட்கறது இல்லை. ஒரு தலைமுறைக்கு, இந்த இனத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு உன் இனத்தில் இப்படி ஒரு தலைவன் இருந்தான் என்று சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா கண்ட தருதலைகளை எல்லாம் தலைவராயிரும். நியாயமா இங்க பாரு, நியாயமா உண்மையிலே பெரியவர் அவர், உண்மையிலே சின்னவர் நாம் தான். இவங்க ஆளாளுக்கு பெரியவர் சின்னவர். ஒரு பாருங்க, ஒரு இனம் பாருங்க, தன் இனத்தின் தலைவனே தெரியாம இருக்குது, வாழ்ந்துருச்சுங்க. அது நம்ம வரலன்னா அது சுத்தமா மூடிருப்பாங்க, சுத்தமா மூடிருப்பாங்க. 2 படம் நடிச்சிட்டா போதும், தலைவா வா, தமிழ்நாடு உனக்கு காத்திருக்குது. எங்கிட்டா காத்திருக்குது? எங்கிட்ட காத்திருக்குது? என்ன கொடுமை! உடனே நாடாள வந்த மகராசா பாட்ட போட்டுறேன். ஏய், என்னடா உங்க அநியாயம், உங்க அநியாயம்! இது தமிழ்நாடால தரிசு காடாடாது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த இனம் வந்து பெரிய தவறு பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடத்து பயன்படுத்திக்கல, அவருக்கு துணையா நிற்கல, ஆனால் துரோகம் பண்ணிட்டது அவருக்கு. அதுதான் பெரிய வலி.
பெரிய வலி அதுதான், பெரிய கொடுமையும் அதுதான். அந்த மானத்தமிழன் சொல்லும்ல, வீரத்தமிழன் சொல்லுவோம்ல, தன்மானமுள்ள தமிழன் சொல்லலாம், அவனெல்லாம் அவரோட போராடி சேர்த்துட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்து பதர்கள் தான். இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் 31 லட்சம் பேர் கொஞ்சம் மான உணர்வு, ஈர உணர்வு போகுங்க. அதை இன்னும் கூட்டணும். அதுக்கு நம்ம இன உணர்வை, மான உணர்வை நிறைய ஊட்டணும். அதை நம்ம அதை செய்யணும். உணவை ஊட்டலாம், உணர்வை ஊட்டக்கூடாது. அது ஊறி இருக்கணும். உணர்வு ஊறி ரத்தத்திலே ஊறி இருக்கணும். மான தமிழச்சி மார்ல பால் கொடுத்த ஒவ்வொருவனுக்கும் தன்மான உணர்வும், இனமான உணர்வும், வீரமும் சேர்ந்து. புட்டிப்பால் வட்டிப்பால் குடிச்சவனோட நம்ம பேசிக்க முடியாது. அது சரி வராது. அது பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வெம்பாடுபட்டு சில்லறை நம்ம பிள்ளைய உண்மையில் புள்ளி காசு சேர்த்து சோறுட்டி அடித்து நம்ம தலைவனுக்கு கொண்டாடுறதுக்கு உண்மையிலே அவங்க தான் கொண்டாடி இருக்கணும். தமிழன் என்று பேசினால் இவன் இல்லாத எவன்டா தமிழன், எவன் தலைவன், எவன் தலைவன்? இப்போலாம் எவனை தானே தலைவன் தான் சொல்றது இல்லையே. தெரியும், உலகத்தமிழ் பேரினத்திற்கு ஒரே தலைவன் தான், அது பிரபாகரன் தான் என்று எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாள் தான் என் தம்பி கலைஞன் சொல்கிற மாதிரி, கொஞ்ச நாள் தான். வந்தவன தலைக்கு மேலே பெரிய படமாக இது மாதிரி வச்சுட்ருவேன். அரசை நிறுவிட்டு அரசு விழாவாக எடுத்துகிட்டு போகிறேன். எவன் நேர்ந்து கேட்பான்? யாரு கேட்பா? இன்னைக்கு சோறுட்டியை கிழிக்கிற காவல்துறையில் பக்கத்துலேயே நின்றுடும். நல்லா ஒட்டுங்களா, அவ்வளோதானே. அப்படி நாற்காலி எல்லாம் வெளிநாட்டில் வந்து யார் வந்து என்னை பார்க்க வந்தாலும் நானும் எங்கள் அண்ணன் நிற்கிறது, அந்த படத்தை அப்படி வச்சுருவேன் முன்னாடி. அவனுக்கு தெரியும்ல, பார்த்து பேசணும். அவன் தம்பி சொல்கிறார், என்னை கேட்டு அடித்தாரு. என்ன இல்லை, அவரை பார்த்து தான் பயந்து என்னவே அமெரிக்கா கனடாக்குள்ளே உள்ள நமக்கு போனது காரணம் நான் அதுக்கு துணி 4 லட்சம் பெட்டியில் எடுத்துகிட்டு போனேன். நானும் ஆயுதமாக கொண்டு போனேன். என்ன போன இவர் தான் காரணம். நான் சொன்னேன், இந்த படத்தை பார்த்தே பயப்படலடா, படையை பார்த்தா எப்படா பயப்படுவீங்க? என்னடா உங்கள் கதை என்னவோ ஒன்று. அவன் அமெரிக்காவில் எனக்கு, நீ இன் ஃபியூச்சர் ஸ்ரீலங்காவோட ஃபைட் பண்ணுவியா? ஐயோ, நீ என்னை கைது செஞ்சு இப்போ திருப்பி அனுப்புறதுக்கும் நான் ஸ்ரீலங்காவோட சண்டை போட்டால் உனக்கே தான் வலிக்குது, உனக்கே வலிக்குது. பாருங்க எப்படி வேலை நடக்குதுன்னு பாருங்க. இல்லை, ஒரு பேரன்புக்காரர், பெருங்கோபக்காரர் ஒரு இதில் சொல்கிறார்ல நேர்காணல்ல, உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு. என் இனத்தை தொட்டு பாருங்க, அப்போ எனக்கு எப்படி கோபம் தெரியும் சொல்லுங்க. பேட்டியில் சொல்கிறாரு, என் இனத்தை தொட்டு பாருங்க, அப்போ எனக்கு எப்படி கோபம் வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ரொம்ப சன்ன குரலில் தான் பேசுவாங்க, தீர்க்கமாக பேசுவாங்க, வளவளெல்லாம் பேச மாட்டாங்க. நம்மளை நல்லா பேச விடுவாங்க, அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாம் அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்வத்தை தவிர ஒன்றும் இல்லையே, அண்ணனை பார்த்தாலும் ஒரு பெரிய ஆர்வத்தில் எல்லாத்தையும் பேசிடணும்னு நினச்சி பேசுறது. அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் எங்கள் அண்ணன் பாலசிங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊர்னவர். ஏதோ இந்த பிரபாகரன் ஒரு பையன் வந்திருக்காம, அவன் எல்லாம் தம்பின்னு கூப்பிட்றாங்க. அவனை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு போயிருக்காரு. போன உடனே பயங்கரமாக பேசுவார்ல எங்கள் அண்ணன். இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ் எல்லாத்தையும் பேச நம்மளால் எப்படி தெரியுமில்ல, அசையாமல் பார்த்துட்டே இருப்பார். அப்படியே கேட்டே இருப்பார். கேட்டு கடைசியாக, தம்பி டோன்ட் மிஸ்டேக் மீ, ஒரு தப்பு அடிச்சுட்டுமா அடிச்சுட்டு வரலாமா, பெரியவர் அவரை இயக்க கட்டுப்பாடலாம் சொல்ல முடியாது, சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடும், மறுபடியும் பேசிட்டு அப்படி மறுபடியும் கேட்டே இருந்துக்க. அப்படி 3/4 மணி நேரத்துக்கு மேலே கடைசியாக, அண்ணா சொல்லுங்கள் அண்ணா, இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக ஓரளவுக்கு சுமாரான பயங்கரவாதம், ஓரளவுக்கு பரவாயில்லாத பயங்கரவாதம் வெல்லுமா அண்ணா? வெல்லாது, நோ சான்ஸ். அப்போ தீவிரவாதத்துக்கு எதிராக அதை தாண்டிய தீவிரவாதம் தானே நான் வெல்லும். எஸ் டெஃபினட். அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதோட ஆளு தம்பி அப்படி கட்டி பிடிச்சவர் தான். அது தலைவனாக ஏற்றுக்கிட்டு பின்னாடி போயிட்டார். இவ்வளவு தான். புரியுதில்ல உங்களுக்கு? அது நான் வந்து இந்த மாக்காயக்க தோழர்கள்லாம் என்னை ரொம்ப அப்போ நட்பில் இருக்கும்போது, உங்கள் அண்ணன் ஈராக் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சண்டை போடல, ஈராக் மக்களுக்கு ஆதரவாக போடல, சண்டை போடல, அமெரிக்காவை எதிர்க்கலை உங்கள் அண்ணன். ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாட்டையும் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரை பற்றியும் இப்படி பேசிட்டு வரும்போது இந்த மாக்காயக்க தோழர், இந்த வண்டியில் எங்கள் அண்ணன் மாக்காயக்க தோழர்கள் பாட்டு இருக்குது, இந்த பாட்டுலாம் போட்டு கேட்பாங்க, இந்த புரட்சி பாடல்கள்லாம். அப்போ வந்து நான் என்ன ஈராக் மக்களுக்கு துரோகம் பண்ணேன்? இல்லை அமெரிக்காவை ஏற்று நீங்கள் சண்டை போடல, அகில உலகத்தையே ஏற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, அதில் அமெரிக்கா எந்த பக்கம் இருக்குது? அப்போ தான் இதை சொல்கிறாங்க. அப்படின்னா தம்பி, நான் கூட உங்கள் தமிழ் செல்வன்ட்ட சொல்லுவேன், இந்த அமைதிக்கான உலக ஒற்றுமை சமாதானத்துக்கான உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசு எனக்கு தானப்பா கொடுக்கணும், அதை பேசி வாங்குப்பா. வேடிக்கையா என்னன்னு சொல்லுங்க. அமெரிக்கா சீனாவுக்கு பிடிக்கல, ரஷ்யாவுக்கு அமெரிக்காவை பிடிக்கல, இந்தியா பாகிஸ்தானுக்கெல்லாம் பிடிக்கல, ஆனால் எல்லாரும் என்னை எதுக்குறல ஒன்றாயிட்டாங்கல்ல, அப்போ நான் தானே இந்த உலகத்தை ஒற்றுப்படுத்தியிருக்கேன், அதுக்கான நோபல் பரிசு எனக்கு வாங்கி. ஐயோ பெரிய. அப்புறம் அண்ணா எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் போர் செஞ்ச அளவுக்கு உங்கள் தலைவர் வந்து அரசியல் செய்யலை, தவற விட்டுட்டாரு அப்படின்னு. ஏப்பா அண்ணன் இங்கே போர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அரசியல் செஞ்சுருக்க வேண்டியது நீங்கள் தானே. புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற நம்ம மக்களும் தாயக தமிழகத்தில் இருக்கிற மக்களும் நீங்கள் தானே செஞ்சுருக்கணும். அப்போ நான் தண்ணிக்கில் நிற்கிறேன், நான் நீஞ்சலாம், தரையில் நிற்கிறேன், நீங்கள் தானே ஓடணும். நானே நீஞ்சணும், நானே ஓடணும்னா அந்த நாடு எனக்கானதா நமக்கானது இல்லையான்னு கேட்டார் பாருங்க, முடிஞ்சு கதை. எதையுமே சுருக்கமாக தான் பேசுவாங்க, தீர்க்கமாக இருக்கும். கடைசியாக இப்போ என்னை அனுப்பணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா படம் நெருங்கிடுச்சு, சுற்றிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, தமிழ் இனத்திற்கு தலைமை இருக்கிற தகுதியை யார் ஒருவர் பெறுவார் என்றால், எவர் சாக துணிஞ்சு நிற்கிறாரோ அவருக்கு தான் அந்த தகுதி வரும். விடுதலைக்கு பிறகு யாரும் வரலாம், ஆனால் விடுதலைக்காக சாக துணிஞ்சு இருக்கிறவன் தான் தலைவனாக வரணும். அப்புறம் எந்த பயமும் இருக்கலாம் உனக்கு, மரண பயம் மட்டும் இருக்கக்கூடாது, இருந்தால் நீ கோழையாத்தான் இருப்ப. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவர் சொல்றார் பாருங்க, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறது. என் பரம்பரைக்கு கிடையாதுடா. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரிங்கிறது. பயப்படாத, எதுக்கு பயப்படுற? அதில் பெரியார் சொல்றது, ஐயா பெரியார் சொன்ன கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாவை கண்டு எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறவரை சாவு வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், பிறகு ஏன் பயப்படணும்? இது நல்ல கோட்பாடு தான். அது மாதிரி தான் பெரியவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது, சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனை சரித்திரமாகிறான்ங்கிறார். அதனால உயிரை கொடுத்து போராடிய கூட்டத்தில் வந்த மரபினர் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து ஒன்றிணைந்து நின்றாலே இந்த நிலத்தை வென்று முடிக்கலாம், எளிதாக வென்று முடிக்கலாம். தலைவர் பிறந்த நாளில் உங்களுக்கான செய்தி ஒன்றுதான், தமிழின மக்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். நீங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்ச்சியை முன்னேறி வரும்போதுதான் நாம் வெல்ல முடியும். சோர்ந்து பின்னடையாமல் சேர்ந்து முன்னேறுவோம் என் உடன் பிறந்தார்களே, அதான் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. உலகம் முழுமைக்கும் வாழ்கிற நம் இன உறவுகள் நம் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். நம்முடைய தலைவரை போல் உலகத்தில் எந்த இனத்திற்கும் தலைவன் வாய்த்ததில்லை. அப்படிப்பட்ட நாம் இவர்கள் தருதலைகளை புனிதர்களாக்க போராடுவார்கள், நாம் உண்மையிலே ஒரு புனிதனை தலைவனாக ஏற்றிருக்கிறோம். தமிழ் பேரினத்தின் பெருமை, முகம், முகவரி,
அடையாளம், மானம், வீரம், ஆற்றல், அறிவு எல்லாமாக ஒருங்கிணைந்து இருக்கிற ஒற்றை உருவம்தான் நம்முடைய உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபாகரன் பேரெழுச்சியின் பெருவடிவம் என்று ஐயா நெடுமாறன் அவர்கள் எழுதின புத்தகம் இருக்குது, வாங்கி படிங்க. நிறைய பேர் தலைவரை பற்றி குறிப்புகள், முழுக்க வரலாறு இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது தான் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வா, இது நமக்கு கற்பித்தது. அப்படி வரலாற்றை படித்து, வரலாற்றை படைத்து, வரலாறாகவே வாழ்கின்றவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடும். அவருடைய ஈகம் என்பதும் அவருடைய இன உணர்வு, மான உணர்வு, போர் பேர் ஆற்றல் என்பது பெரிது. இந்த இனத்திற்கு எவனுக்கு வாய்க்கப்பெறாது. நம் முன்னவர்கள் செய்த வரலாற்று பிழை, கடல்பட கடந்து படைபல நடத்தி உலகில் பல்வேறு நாடுகளை வென்ற பேரரசர்கள் நம்முடைய மன்னர்கள், நம் முன்னவர்கள். அருண்மொழியும் அரசேந்திரனும் அங்கே போய் கொடியேற்றிட்டு வந்துட்டா நம்மளை குடியேற்றல, நாடு நமக்கெல்லாம் போயிட்டுது. நிலைமை எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? நம் மீது படையெடுத்து வந்தவனெல்லாம் அவன் கொடியேற்றி அவன் மக்களை குடியமேற்றிட்டான். அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில் அவன் பேரன்கள் உயிரை கொடுத்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை அடைந்து பாலியல் வேறுபாடற்ற சமத்துவ விடுதலை, ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவ விடுதலை அடைந்தார். ஒரே பதுங்கு குழிக்குள் ஆணும் பெண்ணும் பல இரவுகள் பல பகல்கள் தங்கி இருந்து பகையுடன் படை நடத்தினார்கள், போரிட்டார்கள். வரலாறு. ஆணுக்கு பெண் சமம், அந்த கோட்பாட்டை தகர்த்த ஆணும் பெண்ணும் சமம் என்று நாம் உருவாக்கியதே அந்த புரட்சி தலைவனுடைய பொன்மொழிதான். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. அவர் தச்சதான், அவர் முன் வச்ச முழக்கம்தான். பாதையை தேடாதே, உருவாக்கு. அவருடைய வேர்வை துளிகளில் விளைந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு தன்மானம் மிக்க தமிழரின கூட்டமாக நாம் தமிழர் பிள்ளைகளாக கிளர்ந்து எழுகிறோம் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய அன்பு தலைவனுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எல்லோரும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுங்க. தம்பி கலைஞர் சொன்னது மாதிரி, தம்பி முத்துப்பாண்டி சொன்னது மாதிரி, தலைவர் படத்தை வைக்க விடலையா? வண்டியில் வை, சட்டையில் வச்சுக்க, சட்டப்பையில் வச்சுக்க. எவன் படத்தையே சட்டப்பையில் வச்சு சுற்றிட்டு இருக்கான் கட்சி இல்லை பல பேர் வச்சுக்க. நிறைய பேர் கையில் பச்சை குத்திடுறான், நெஞ்சனை குத்தா கூட தெரியாமல் போயிரும்னு இங்கே குத்திடுறான். காட்டன் மில் எல்லாருக்கும் குத்திடுறான். சாதாரண சேட்டையில் ஒருத்தர் இருக்கான் இராணுவத்தில், துப்பாக்கி இருக்குல்ல, அதில் போய் அண்ணமடத்தை வச்சுட்டான். அவன் கையாப்பையான கத்தி பிடிச்சி உள்ள வண்டி வச்சுட்டாங்க. 2 மாதம் சிறையில் இருக்கான். எனக்கு டேய் ஏன்டா அடங்க மாட்டியாடா? ஆனால் அப்புறம் தூக்கி வேறு இடத்துல போட்டாங்க. வேறு இடத்துக்கு போட்டான். 2 மாதம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் விட்டுக்கிட்டான். அண்ணன் அவன் என்ன என்னை சிறையில் போட, நான் ஒட்டுவேன், இல்லைன்னா வேலை விட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நிறைய ஆள் நம்ம ஆள் இருக்குது. நெய்தல் படம் கட்டணும், அண்ணே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவானே, அதே வந்துடுவா. டே இருடா நீ இந்த படை கட்டுறதுனா குச்சி வச்சு கட்டுறதாடா, காசு வேணாமா, இரு. அது சத்தம் போட்டு எல்லாம் நீர்த்தி வச்சிருக்கு. அதனால் எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்கு. டெல்லிக்கு போனோம், நான் தம்பி பிரபு எங்கள் மூத்தவர் விண்ணூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி என்னை இராணுவம் வளைச்சிருச்சு இராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்கள் மூத்தவர் அப்படியே கட்டை பாதி அப்படியே நிற்கிறாரு. என்னை சுற்றி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு ஃபோட்டோண்ணா, அண்ணா ஒரு செல்ஃபினா. கதைகள் எங்கள் மூத்தவர் அடா பாவிகளா கொஞ்ச நேரத்தில் பதற வச்சு விட்டீங்களாப்பா, என்னப்பா அப்படி ஐயா நாங்கள் என்னென்ன ரொம்ப பிடிக்குமையா ஐயா, ஐயா நல்லா பத்திரமா பார்த்துக்கிறியா அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக 300 கிலோ போகும்ல, அந்த ஏரோ பிரிட்ஜு இது இருக்குல்ல, அதில் போகும்போது
அப்படி துப்பாக்கி கட்டி தூக்கி அப்படி டக்குன்னு வந்து 5 நிமிஷத்தில் ஏற்றி விட்டோன்னே அப்படி ரிசல்ட்டை போட்டோன்னே, தம்பி இதனால தான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இந்த 10 நிமிஷத்தில் பரபரப்பாயிருந்த, அதனால தான் இந்த பயலுக்கு பதவியிலே இருந்துக்கிட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது நமக்கு. இந்த தம்பி சொல்கிற நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா, காஷ்மீர், எல்லா இடத்துலையும் இருக்குது. பஞ்சாப்லாம் நிறைய சொந்தக்காரங்க எனக்கு. 70-80 வயசு ஆகலாம். சிமான்னா என்னப்பா கொடுவே. அதனால் ஒரு காலம் வரும், நம் தலைவனின் கனவு அன்னைக்கு நிறைவேறும். நாம் நிறைவேற்றி காட்டுவோம். அதுதான் உண்மையிலேயே நம் தலைவனுக்கு நாம் கொண்டாடுகிற உண்மையான பிறந்த நாள் நிகழ்வாக இருக்கும், வாழ்த்தா இருக்கும். அதனால் உலகத்தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன், ஆகச்சிறந்த புரட்சியாளன் நம் உயிர் அண்ணனுக்கு நம் அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாளைக்கு எல்லாரும் மாவீரர் தினத்துக்கு வாங்க. நம் மாவீரரின் ஈகத்தையும் வீரத்தையும் போற்றுவோம். என் அண்ணனுக்கு என் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.